Hello everyone. Today நாம வந்து ஹீட் இன்ஜின்ல ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ல கேட்ட ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரீட் அவுட் பண்ணிடலாம். A cyclic heat engine operates a source temperature of 1000 degrees Celsius and a sink temperature of 40 degrees Celsius. Find the least rate of heat rejection per kilowatt net output of the engine. ஓகே, ஒரு ஹீட் இன்ஜின்ல ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ரன் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிள், ரெண்டு டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, அப்போ ஒரு ஹீட் இன்ஜின் எடுத்துட்டீங்கன்னா நம்ம என்ன, ஒரு சோர்ஸு ஒரு சிங்க்கு கடையில் ரன் ஆகிட்டு இருக்கும். இது வந்து சோர்ஸு, இது வந்து கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்க். ஸோ இது வந்து ஹீட் இன்ஜின். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு Q1ங்கிற அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை ஆகிட்டு இருக்கும். இப்போ ஹீட் இன்ஜினில் நம்ம கொடுக்குற ஹீட் சப்ளை வந்து யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். அது வந்து Q2. ஓகே, இப்போ நம்மளுக்கு சோர்ஸோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 1000 டிகிரி செல்சியஸ் அண்ட் தென் சிங்கோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பேஸ்ட் ஆன் Q1 பொறுத்து இது என்ன சொல்கிறோம்னா T1 வச்சுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா Q2, ஸோ டெம்பரேச்சர் வந்து T2 வச்சிருக்கோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் த லீஸ்ட் ரேட் ஆஃப் ஹீட் ரிஜெக்ஷன் பர் கிலோவாட் நெட் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ப்ரொடியூஸ் ஆகிற நெட் ஒர்க் அவுட்புட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா Q2 தான் கேட்குறாங்க. லீஸ்ட் ரேட் ஆஃப் ஹீட் ரிஜெக்ஷன் அப்படிங்கும்போது ஹீட் இன்ஜின்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வெளியே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. Q2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 1000 டிகிரி செல்சியஸை ஃபர்ஸ்ட் நம்ம கெல்வினா மாற்றிக்கணும். ஸோ 1273 கெல்வின். அதே மாதிரி இந்த 40 டிகிரி செல்சியஸை கெல்வின்லாம் மாற்றிக்கலாம். 313 கெல்வின் ப்ளஸ் 273 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் இன்ஜினுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது. நார்மலாக எஃபிஷியன்சி அப்படிங்கும்போது என்னது அவுட்புட் பை இன்புட். அப்போ இங்கே என்ன சொல்லலாம்னா ஒர்க் அவுட்புட் பை ஹீட் சப்ளை, அதாவது ஒர்க் அவுட்புட் பை ஹீட் சப்ளை, அதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் இன்ஜின். ஆர் அதர்வைஸ் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் இன்ஜின் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர், தட் இஸ் T1 minus T2 divided by T1 into 100. இப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த நெட் ஒர்க் அவுட்புட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா Q1 minus Q2, அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை மைனஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிஜெக்ஷன். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா T1 மைனஸ் இதில் வந்து நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் இன்ஜின் இஸ் ஈக்குவல் டு T1 பார்த்தீங்கன்னா 1273 கெல்வின் மைனஸ் T2 வந்து 313 கெல்வின் டிவைடட் பை T1 பார்த்தீங்கன்னா 1273 இன்ட்டு 100. சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 75.4% வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதில் ஒண்டி சப்ஸ்டியூட் பண்றோம். எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் இன்ஜின் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் அவுட்புட் தான் நம்மளுக்கு 1 கிலோவாட், தட் இஸ் Q1 மைனஸ் Q2 சொல்லுவோம். தட் இஸ் 1 கிலோவாட் டிவைட் பை ஹீட் சப்ளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹீட் Q1. ஓகே, இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் இன்ஜின் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் 0.754 equal to 1 divided by heat supply. அப்போ இதுல இருந்து நம்ம ஹீட் சப்ளை கண்டுபிடிச்சுக்கலாம். ஹீட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் Q1 சொல்லுவோம், தட் இஸ் ஈக்குவல் டு 1.326. ஸோ இது QS என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹீட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு 1 divided by 0.754 வரும். இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட வேல்யூ 1.326 கிலோவாட். ஓகே, இப்போ நம்மளுக்கு Q1 கிடைச்சிருச்சு. இதுல நம்ம Q2 எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ ஸோ Q2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு Q1 மைனஸ் Q2. நம்ம நெட் ஒர்க் அவுட்புட் அப்படிங்கிறது 1 கிலோவாட்டுங்கிறது தெரியும். Q1 ஓட வேல்யூ 1.326 கிலோவாட்டுங்கிறது தெரியும் மைனஸ் Q2. ஸோ இதுல இருந்து Q2 is equal to 1.326 minus 1. So Q2 is equal to 0.326 kilowatt. This is the least rate of heat output from the heat engine or amount of heat rejection from the heat engine. Okay, if you have doubt, comment. Thank you.